மக்கபேயர் முதல் நூல். அதிகாரம் 6. அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாகச் சென்றபோது பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன், வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ்பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும், கிரேக்க நாட்டை முதல் ஆண்ட மாசிடோனிய மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலங்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான். யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள், மிகுதியான பொருள்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருக்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்தார். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடும் துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து, என் கண்களினின்று தூக்கம் அகன்று விட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்போது எத்துணை பெரும் துயரக் கடலில் அமிழ்ந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். அங்கு இருந்த பொன், வெள்ளி கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால் தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அவன் தன் நண்பர்களுள் ஒருவனான பிலிப்பை அழைத்து தன் பேரரசு முழுவதற்கும் அவனை பொறுப்பாளியாக ஏற்படுத்தினான். தன் மகன் அந்தியோக்கை வளர்த்து ஆளாக்கி அரசனாக்கும்படி தன் அரச முடியையும் ஆடையையும் கணையாழியையும் அவனுக்கு அளித்தான். 149ஆம் ஆண்டு பாரசீகத்திலேயே அந்தியோக்கு மன்னன் இறந்தான். மன்னன் இறந்து விட்டான் என்று லீசியா அறிந்ததும் அவனுடைய மகன் அந்தியோக்கை அவனுடைய தந்தைக்கு பதிலாக மன்னனாக ஏற்படுத்தினான். யூபாத்தோர் என்று அவனுக்கு பெயரிட்டான். இந்த லீசியாதான் இவனை இளவயதிலிருந்து வளர்த்து வந்திருந்தான். இதற்கிடையில் எருசலேம் கோட்டையில் இருந்த பகைவர்கள் திரு உறைவிடத்தை சுற்றியிருந்த இஸ்ராயேலரை வளைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து கேடு விளைவித்து பிற இனத்தாரை வலுப்படுத்த முயன்று வந்தார்கள். எனவே யூதா பகைவர்களை அழித்தொழிக்க முடிவு செய்து அவர்களை முற்றுகையிட மக்கள் அனைவரையும் கூட்டுவித்தார். 150ஆம் ஆண்டு அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி கோட்டையை முற்றுகையிட்டார்கள். முற்றுகை மேடுகளும் படைப்பொறிகளும் அமைத்தார்கள். முற்றுகைக்கு உள்ளானவர்களுள் சிலர் வெளியே தப்பி வந்தனர். இஸ்ராயேலில் இறைப்பற்றில்லாத சிலர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். இவர்கள் எல்லாரும் மன்னனிடம் சென்று முறையிட்டார்கள். எவ்வளவு காலம் எங்களுக்கு நீதி வழங்காமலும் எங்கள் உறவின் முறையினரை பழிவாங்காமலும் இருப்பீர்? நாங்கள் உம்முடைய தந்தைக்கு பணிபுரியவும் அவரது சொற்படி நடக்கவும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் விருப்பம் கொண்டிருந்தோம். இதனால் எங்களுடைய மக்களின் மைந்தர்கள் கோட்டையை முற்றுகையிட்டார்கள். எங்களுக்கு பகைவர்களானார்கள். கண்ணில் பட்ட எம்மவர் எல்லாரையும் கொலை செய்தார்கள். எங்கள் உரிமை சொத்துக்களை பறித்து கொண்டார்கள். எங்களை மட்டுமல்ல,
அவர்களின் எல்லையை சுற்றிலும் உள்ள எல்லா நாடுகளையுமே தாக்கினார்கள். எருசலேம் கோட்டையை கைப்பற்ற இன்று அதை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். திரு உறைவிடத்தையும் பெத்சோரையும் வலுப்படுத்தியுள்ளார்கள். நீர் விரைந்து அவர்களை தடுக்காவிடில் இவற்றை விட கொடியவற்றையும் செய்வார்கள். அவர்களை அடக்குவது உமக்கு முடியாமற் போகும் என்று கூறினார்கள். இதை கேட்ட மன்னன் சினங்கொண்டான். தன் நண்பர்கள், படைத்தலைவர்கள், குதிரைப்படை தலைவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினான். அயல் நாடுகளிலிருந்தும் தீவுகளிலிருந்தும் கூலிப்படைகள் அவனிடம் வந்து சேர்ந்து கொண்டன. அவனுடைய படை 1,00,000 காலாள்களையும் 20,000 குதிரை வீரர்களையும் போருக்கு பயிற்சி பெற்றிருந்த 32 யானைகளையும் கொண்டிருந்தது. அவர்கள் இதுமேயா வழியாகச் சென்று பெத்சோருக்கு எதிரே பாசறை அமைத்து பல நாள் போர் புரிந்தார்கள். படைப்பொறிகளும் செய்து கொண்டார்கள். ஆனால் முற்றுகையிடப்பட்ட யூதர்கள் வெளியேறி படைப்பொறிகளை தீக்கிரையாக்கி வீரத்தோடு போர் செய்தார்கள். கோட்டையிலிருந்து யூதா புறப்பட்டு மன்னனுடைய பாசறைக்கு எதிராய் பெத்செக்கரியாவில் பாசறை அமைத்தார். விடியற்காலையில் மன்னன் எழுந்து பெத்செக்கரியாவுக்கு போகும் வழியில் தன் படையை வேகமாய் நடத்தி சென்றான். படை வீரர்கள் போருக்கு ஆயத்தமாகி எக்காளங்களை முழங்கினார்கள். யானைகளை போருக்கு தூண்டி எழுப்ப அவர்கள் அவற்றுக்கு திராட்சை மதுவையும் முசுக்கட்டை பழச்சாற்றையும் கொடுத்தார்கள். யானைகளை காலாட்படையினரிடையே பிரித்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு யானையோடும் இரும்பு கவசங்களையும் வெண்கல தலைச்சீராக்களையும் அணிந்த 1000 வீரர்களையும் 500 தேர்ந்தெடுத்த குதிரை வீரர்களையும் ஒதுக்கி வைத்தார்கள். இவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே யானைகள் இருந்த இடங்களில் ஆயத்தமாயிருந்தார்கள். எங்கெல்லாம் அவை சென்றனவோ அங்கெல்லாம் இவர்களும் சென்றார்கள். அவற்றை விட்டு பிரியவே இல்லை. ஒவ்வொரு யானை மீதும் மரத்தினால் செய்யப்பட்ட வலிமை பொருந்திய அம்பாரி ஒன்று வைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. அது யானையோடு வலுவான கயிற்றினால் பிணைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அம்பாரியிலும் 4 வீரர்கள் இருந்து கொண்டு போர் செய்தார்கள். யானை பாகனும் யானை மீது அமர்ந்திருந்தான். எஞ்சிய குதிரை வீரர்கள் படையின் இரு பக்கமும் நிறுத்தப்பட்டார்கள். இவர்கள் ஆங்காங்கே தாக்கி காலாட்படைக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். பொன் வெண்கல கேடயங்களின் மேல் கதிரவனின் ஒளி பட்டபோது மலைகள் அவற்றால் ஒளிர்ந்து எரியும் தீப்பந்தம் போல மிளிர்ந்தன. மன்னனுடைய படையின் ஒரு பகுதி உயர்ந்த மலைகள் மீது பரவியிருந்தது. மற்றொரு பகுதி சமவெளியில் இருந்தது. படை வீரர்கள் உறுதியாகவும் ஒழுங்காகவும் முன்னேறி சென்றார்கள். படைத்திரளின் பேரொலியையும் அதன் அணிவகுப்பால் ஏற்பட்ட பேரிரைச்சலையும் படைக்கலங்களால் உண்டான சலசலப்பையும் கேட்டவர்கள் அனைவரும் நடுங்கினர். ஏனென்றால் படை மிக பெரியதும் வலிமை மிக்கதுமாயிருந்தது. யூதாவும் அவருடைய படையும் போர் புரிய முன்னேறி செல்லவே மன்னனுடைய படையில் 600 பேர் மாண்டனர். மன்னனுக்குரிய படைக்கலங்களை தாங்கிய ஒரு யானையை அவரான் என்னும் எலையாசார் கண்டார். அது மற்றெல்லா யானைகளையும் விட பெரியதாயிருந்தது. எனவே அதன் மேல் இருந்தது மன்னன்தான் என்று எலையாசர் எண்ணினார். அவர் தம் மக்களை காப்பதற்கும் நிலையான புகழை தமக்கென்று தேடிக்கொள்வதற்கும் தம் உயிரை தியாகம் செய்தார். காலாட்படையின் நடுவே வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருந்தவர்களை கொன்ற வண்ணம் துணிவோடு அந்த யானையை நோக்கி ஓடினார். அவர்கள் இரு பக்கமும் சிதறி ஓடினார்கள். அவர் அந்த யானைக்கு அடியில் புகுந்து கீழிருந்து அதை குத்தி கொன்றார். அது நிலத்தில் அவர் மேல் விழ அவர் அங்கேயே இறந்தார். மன்னனுடைய வலிமையையும் அவனுடைய படை வீரர்களின் கடும் தாக்குதலையும் கண்டு யூத மக்கள் அவர்களிடமிருந்து தப்பி ஓடினார்கள். மன்னனுடைய படை வீரர்கள் அவர்களை துரத்தி கொண்டு எருசலேம் வரை சென்றார்கள். யூதேயாவுக்கும் சீயோன் மலைக்கும் எதிரே மன்னன் பாசறை அமைத்தான். அவன் பெத்சூரில் இருந்தவர்களோடு சமாதானம் செய்து கொண்டான். அவர்கள் நகரை விட்டு வெளியேறினார்கள். ஏனெனில் முற்றுகையை எதிர்த்து நிற்க அவர்களுக்கு உணவுப் பொருள்கள் அங்கு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் நிலத்துக்கு அது ஓய்வு ஆண்டு. மன்னன் பெத்சூரை கைப்பற்றி அதை காப்பதற்கு காவற்படை ஒன்றை நிறுவினான். பிறகு திரு உறைவிடத்தை எதிர்த்து பல நாள் முற்றுகையிட்டான்.
முற்றுகை மேடுகளையும் படைப்பொறிகளையும் நிறுவினான். நெருப்பையும் கற்களையும் எரியவல்ல கருவிகளையும் அம்பு எய்யும் வெல்களையும் கவன்களையும் செய்தான். அவற்றுக்கு ஈடு கொடுக்கும் முறையில் யூதர்களும் படைப்பொறிகளை நிறுவி பல நாள் அவர்களை எதிர்த்து போராடினார்கள். அது 7வது ஆண்டாக இருந்ததால் உணவு கிடங்கில் உணவுப் பொருள்கள் ஒன்றுமில்லை. பிற இனத்தாரிடமிருந்து பாதுகாப்பு தேடி யூதேயா வந்திருந்தவர்கள் உணவு கிடங்கில் எஞ்சியிருந்ததை உண்டு தீர்த்துவிட்டார்கள். திரு உறைவிடத்தில் சில வீரர்களே இருந்தார்கள். பஞ்சம் கடுமையாக தாக்கியதால் மற்றவர்கள் அவரவர் தம் வீடுகளுக்கு சிதறி போய்விட்டார்கள். அந்தியோக்கு மன்னன் உயிருடன் இருந்தபோது தன் மகன் அந்தியோக்கை ஆளாக்கி அரசனாக்கும்படி நியமித்திருந்த பிலிப்பு மன்னனோடு சென்றிருந்த படைகளுடன் பாரசீகம், மேதியா ஆகிய நாடுகளிலிருந்து திரும்பி வந்துள்ளான் என்றும் ஆட்சியை கைப்பற்ற முயன்று வருகிறான் என்றும் லீசியா கேள்விப்பட்டான். எனவே அவன் உடனே பின்வாங்குவதற்கு கட்டளை பிறப்பித்து மன்னனிடமும் படை தலைவர்களிடமும் வீரர்களிடமும், நாளுக்கு நாள் நாம் வலிமை குன்றி வருகிறோம். உணவுப் பொருள்களும் மிக குறைவாகவே உள்ளன. நாம் எந்த இடத்தை எதிர்த்து முற்றுகையிட்டிருக்கிறோமோ அந்த இடம் வலிமை வாய்ந்தது. நமது ஆட்சியின் நடவடிக்கைகளையும் நாம் கவனிக்க வேண்டிய உடனடி தேவை ஏற்பட்டுள்ளது. ஆதலால் இப்போது இந்த மனிதர்களோடு நல்லுறவு பாராட்டுவோம். அவர்களோடும் அவர்களுடைய இனத்தார் அனைவரோடும் சமாதானம் செய்து கொள்வோம். அவர்கள் முன்பு போல தங்கள் சட்டங்களின்படி நடக்க விட்டுவிடுவோம். அவர்களுடைய சட்டங்களை நாம் அழித்ததனால்தான் அவர்கள் சினங்கொண்டு இவற்றையெல்லாம் செய்தார்கள் என்று உரைத்தான். அவனது கூற்று மன்னனுக்கும் படைத்தலைவர்களுக்கும் ஏற்புடையதாயிருந்தது. லீசியா யூதர்களோடு சமாதானம் செய்து கொள்ள முன்வர அவர்களும் அதற்கு இசைந்தார்கள். மேலும் மன்னனும் படைத்தலைவர்களும் ஆணையிட்டு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தினார்கள். அதன் விளைவாக யூதர்கள் கோட்டையை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் மன்னன் சீயோன் மலைக்கு சென்று அது எத்துணை வலிமை வாய்ந்த கோட்டை என்று கண்டபோது தான் கொடுத்திருந்த ஆணையை மீறினான். அதை சுற்றிலும் இருந்த மதில்களை அழிக்கும்படி கட்டளையிட்டான். பின்னர் அவன் அங்கிருந்து விரைந்து அந்தியோக்கிய நகருக்கு திரும்பினான். அந்நகர் பிலிப்பின் கட்டுப்பாட்டில் இருக்க கண்டு அவனோடு போரிட்டு நகரை வன்முறையில் கைப்பற்றினான். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 16. பயனற்ற பிள்ளைகள் பலரை பெற ஏங்காதே. இறைப்பற்றில்லாத மக்கள் பற்றி மகிழ்ச்சி கொள்ளாதே. அவர்கள் பலராயிருப்பினும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் அவர்களிடம் இல்லை எனில் அவர்களால் மகிழ்ச்சி அடையாதே. அவர்களின் நீடிய வாழ்வில் நம்பிக்கை வைக்காதே. அவர்களுடைய எண்ணிக்கையை நம்பியிராதே. 1000 பிள்ளைகளை விட ஒரே பிள்ளை சிறந்ததாயிருக்கலாம். இறை பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட பிள்ளையின்றி இறப்பது நலம். அறிவு கூர்மை படைத்த ஒருவர் ஒரு நகரையே மக்களால் நிரப்பக்கூடும். ஒழுக்க வரம்பு அற்றோரின் ஒரு குலம் அதை சுடுகாடாக மாற்ற இயலும். இவை போன்ற பலவற்றை என் கண் கண்டுள்ளது. இவற்றினும் பெரியனவற்றை என் காது கேட்டுள்ளது. பாவிகளின் கூட்டத்தில் தீ கொழுந்துவிட்டு எரியும். கட்டுப்பாடில்லா நாட்டில் சினம் பற்றி எரியும். தங்கள் வலிமை கொண்டு கிளர்ச்சி செய்த பழங்கால அரக்கர்களை ஆண்டவர் மன்னிக்கவில்லை. லோத்து என்பவரை அடுத்து வாழ்ந்தவர்களை அவர் அழிக்காமல் விடவில்லை. அவர்களின் இருமாப்பினால் அவர்களை வெறுத்தார். கேட்டிற்குரிய நாட்டின் மீது அவர் இரக்கம் காட்டவில்லை. தங்கள் பாவங்களால் அவர்கள் வேருடன் களைந்து எறியப்பட்டார்கள். தங்கள் பிடிவாதத்தால் திரண்டிருந்த 6,00,000 காலாட்படையினரையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை. பிடிவாதம் கொண்ட ஒருவர் இருந்திருந்தால் கூட அவர் தண்டனை பெறாது விடப்பட்டிருந்தால் அது வியப்பாக இருந்திருக்கும். இரக்கமும் சினமும் ஆண்டவரிடம் உள்ளன. அவர் மன்னிப்பதில் வல்லவர், தம் சினத்தை காட்டுவதிலும் வல்லவர். அவரின் இரக்கம் பெரிது, அவரது தண்டனை கடுமையானது. அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அவர் மனிதருக்கு தீர்ப்பளிக்கிறார். பாவிகள்
தங்கள் கொள்ளை பொருள்களுடன் தப்ப மாட்டார்கள். இறை பற்றுள்ளோரின் பொறுமை வீண் போகாது. தர்மங்கள் அனைத்தையும் அவர் குறித்து வைக்கிறார். மனிதர் எல்லாரும் அவரவர் தம் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு பெறுவர். ஆண்டவரை பார்வோன் அறிந்து கொள்ளாதவாறும் அதனால் அவருடைய செயல்களை உலகம் தெரிந்து கொள்ளாதவாறும் அவனுக்கு பிடிவாதமுள்ள உள்ளத்தை கொடுத்தார். படைப்பு முழுவதற்கும் அவர் தம் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஒளியையும் இருளையும் தூக்கு நூல் கொண்டு பிரித்து வைத்தார். நான் ஆண்டவரிடமிருந்து ஒளிந்து கொள்வேன். உயர்வானிலிருந்து யார் என்னை நினைப்பார்? இத்துணை பெரிய மக்கள் திரளில் என்னை யாருக்கும் தெரியாது. அளவற்ற படைப்பின் நடுவே நான் யார் என்று சொல்லிக் கொள்ளாதே. இதோ அவரது வருகையின் போது வானமும் வானகத்தின் மேல் உள்ள விண்ணகமும் கீழுலகும் மண்ணுலகும் நடுங்கும். அவரது பார்வைப்பட்டதும் மலைகளும் மண்ணுலகின் அடித்தளங்களும் அதிர்ந்து நடுங்குகின்றன. இவை பற்றி மனிதர் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. அவருடைய வழிகளை யாரே அறிவர்? புயலை யாரும் காண்பதில்லை. அவருடைய செயல்களுள் பல மறைந்துள்ளன. அவருடைய நீதியின் செயல்களை யாரால் அறிவிக்க முடியும்? அவற்றுக்காக யார் காத்திருக்க முடியும்? அவரின் உடன்படிக்கை தொலையில் உள்ளது. மேற்கூறியவை அறிவில்லாதவர்களின் எண்ணங்கள். மதிக்கெட்ட நெறி பிறழ்ந்த மனிதர்கள் மூடத்தனமானவற்றை நினைக்கிறார்கள். குழந்தாய், நான் சொல்வதை கேள், அதனால் அறிவு பெறு. என் சொற்கள் மீது உன் கருத்தை செலுத்து. நற்பயிற்சியை உனக்கு நுட்பமாக கற்பிப்பேன். அறிவை உனக்கு செம்மையாய் புகட்டுவேன். தொடக்கத்தில் ஆண்டவர் தம் படைப்புகளை உண்டாக்கிய போது, பின்னர் அவற்றின் எல்லைகளை வரையறுத்த போது, தம் படைப்புகளை என்றென்றைக்கும் ஒழுங்கோடு அமைத்தார். அவற்றின் செயற்களங்களை எல்லா தலைமுறைகளுக்கும் வகுத்தார். அவற்றுக்கு பசியும் இல்லை, சோர்வும் இல்லை. தங்கள் பணியிலிருந்து அவை தவறுவதும் இல்லை. அவற்றுள் ஒன்று மற்றொன்றை நெருங்குவதில்லை. அவரது சொல்லுக்கு அவை என்றுமே கீழ்ப்படியாமல் இல்லை. அதன் பின் ஆண்டவர் மண்ணுலகை நோக்கினார். அதை தம் நலன்களால் நிரப்பினார். நிலப்பரப்பை எல்லா வகை உயிரினங்களாலும் நிறைத்தார். அவை மண்ணுக்கே திரும்ப வேண்டும். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 17. ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார். மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். ஆறாவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த ஆறறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார். தம் செயல்களின் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்.
அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. இளமை தொட்டே அவர்களின் வழிகள் தீமையை நாடுகின்றன. தங்களின் கல்லான இதயத்தை உணர்ச்சியுள்ள இதயமாக மாற்ற அவர்களால் முடியாது. நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவரை ஏற்படுத்தினார். இஸ்ராயேல் நாடோ ஆண்டவரின் பங்காகும். இஸ்ராயேல் அவருடைய தலைப்பேறு. அதை நற்பயிற்சியில் வளர்க்கிறார். அதன் மீது தம் அன்பின் ஒளியை வீசுகிறார். அதை கவனியாது விட்டுவிடுவதில்லை. மனிதரின் செயல்கள் அனைத்தும் கதிரவனின் ஒளி போல் அவர் திருமுன் தெளிவாய் துலங்குகின்றன. அவருடைய கண்கள் எப்போதும் அவர்களுடைய வழிகள் மீது இருக்கும். அவர்களுடைய அநீதியான செயல்கள் அவருக்கு மறைவாயிருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர். அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை, மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்துக் கொள்கிறார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். பாவங்களை விட்டு விலகுங்கள். அவர் திருமுன் வேண்டுங்கள். குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள். அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழ் உலகில் அவரது புகழை யாரே பாடுவர்? உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. உடல் நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! எல்லாமே மனிதரின் ஆற்றலுக்கு உட்பட்டதில்லை. மனிதர் இரவாமை பெற்றவர் அல்லர். கதிரவனை விட ஒளிமிக்கது எது? ஆயினும் சூரிய கிரகணமும் உண்டு. ஊனும் உதிரமும் கொண்ட மனிதர் தீமைகளை பற்றியே சிந்திக்கின்றனர். அவர் உயர் வானத்தின் படைகளை வகைப்படுத்துகிறார். மனிதர் அனைவரும் புழுதியும் சாம்பலுமே. சீராக்கின் ஞானம். அதிகாரம் 18. என்றும் வாழும் ஆண்டவரே, அண்டம் முழுவதையும் படைத்தார். ஆண்டவர் ஒருவரே நீதியுள்ளவர். அவரை தவிர வேறு எவரும் இல்லர். அவர் தம் கையின் அசைவினால் உலகை நெறிப்படுத்துகிறார். எல்லாம் அவருடைய திருவுளத்திற்கு அடிபணிகின்றன. அவர் எல்லாவற்றிற்கும் மன்னர். தம் ஆற்றலால் தூயவற்றை தூய்மை அல்லாதவற்றினின்று பிரித்து வைக்கிறார். அவர் தம் செயல்களை அறிவிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவருடைய அரும்பெரும் செயல்களை கண்டுபிடிப்பவர் யார்? அவரது பேராற்றலை எவரால் அளவிட்டு கூற முடியும்? அவரது இரக்கத்தை எவரால் முழுவதும் விரித்துரைக்க இயலும்? ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது. அவற்றை ஆழ்ந்தறிய எவராலும் இயலாது. மனிதர் அவற்றை கண்டுணர்ந்து விட்டதாக எண்ணும்போதுதான் கண்டுணரவே தொடங்குகின்றனர். அவற்றை கண்டுணர்ந்து முடிக்கும் போது மேலும் குழப்பம் அடைகின்றனர். மனிதர் என்போர் யார்?
அவர்களால் ஏற்படும் நன்மைகள் என்ன? அவர்களிடம் இருக்கும் நன்மைகள் யாவை? தீமைகள் யாவை? மனிதருடைய வாழ்நாள்களின் எண்ணிக்கை கூடிப்போனால் 100 ஆண்டுகள். நித்தியத்தோடு ஒப்பிடும்போது அந்த சில ஆண்டுகள் கடல் நீரில் ஒரு துளி போன்றவை, கடல் மணலில் ஒரு துகள் போன்றவை. இதனால்தான் ஆண்டவர் அவர்கள் மீது பொறுமையுடன் இருக்கிறார். தம் இரக்கத்தை அவர்கள் மீது பொழிகிறார். அவர்களின் அழிவு இரங்கத்தக்கது என அவர் கண்டறிகிறார். அளவுக்கு மிகுதியாகவே அவர்களை மன்னிக்கிறார். மனிதர் அடுத்திருப்பவருக்கே இரக்கம் காட்டுகின்றனர். ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகிறார். அவற்றை கண்டிக்கிறார், பயிற்றுவிக்கிறார், அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இடையர்கள் தங்கள் மந்தையை தங்களிடம் மீண்டும் அழைத்துக் கொள்வது போல் அவரும் செய்கிறார். தாம் அளிக்கும் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும் தம் தீர்ப்புகளை ஆர்வத்துடன் தேடுவோர் மீதும் இரக்கம் காட்டுகிறார். குழந்தாய், நீ நன்மை செய்யும் போது கடிந்து கொள்ளாதே. கொடைகள் வழங்கும் போது புண்படுத்தும் சொற்களை கூறாதே. கடும் வெப்பத்தை பனி தணிக்கும் அன்றோ? உனது சொல் கொடையை விடச் சிறந்தது. ஒரு சொல் நல்ல கொடையை விட மேலானது அன்றோ? கனிவுள்ள மனிதரிடம் இவ்விரண்டுமே காணப்படும். அறிவிலிகள் கடுஞ்சொல் கூறுவார்கள். மனம் ஒப்பாது கொடுக்கும் ஈகை அதனை பெறுவோருக்கு எரிச்சலையே கொடுக்கும். கற்ற பின் பேசு, நோய் வருமுன் உடல் நலம் பேணு. ஆண்டவரின் தீர்ப்பு வருமுன் உன்னையே ஆராய்ந்து பார். கடவுள் சந்திக்க வரும் நாளில் நீ மன்னிப்பு பெறுவாய். நோய்வாய்ப்படும் முன் உன்னையே தாழ்த்திடு. பாவம் செய்த பின் மனம் திரும்பு. நேர்ச்சையை தகுந்த நேரத்தில் செலுத்த எதுவும் தடையாயிருக்க வேண்டாம். அதை நிறைவேற்ற இறக்கும் வரையில் நீ காத்திருக்க வேண்டாம். நேர்ச்சை செய்யும் முன் அதை கடைபிடிக்க ஆயத்தம் செய்து கொள். இதில் ஆண்டவரை சோதிப்பவனாய் இருந்து விடாதே. இறுதி நாளில் வரவிருக்கும் அவரது சீற்றத்தை நினைவில் கொள். அவர் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு பழிவாங்கும் நேரத்தையும் எண்ணிப்பார். நீ உண்டு நிறைவுற்றிருக்கும் போது பட்டினி கிடந்த காலத்தை நினைவில் கொள். உனது செல்வச் செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தை எண்ணிப்பார். காலை தொடங்கி மாலைக்குள் காலங்கள் மாறுகின்றன. ஆண்டவர் திருமுன் அனைத்தும் விரைகின்றன. ஞானிகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாயிருக்கின்றார்கள். பாவம் பெருகும் பொழுது தீச்செயல்களினின்று தம்மை காத்துக் கொள்கின்றார்கள். அறிவு கூர்மை படைத்தோர் அனைவரும் ஞானத்தை அறிவர். அதை அடைந்தோரை போற்றுவர். நாவன்மை படைத்தோர் ஞானியராகின்றனர். பொருத்தமான நீதிமொழிகளை பொழிகின்றனர். கீழான உணர்வுகளின்படி நடவாதே. சிற்றின்ப உணர்வுகளை கட்டுப்படுத்து. கீழான உணர்வுகளில் இன்பம் காண உன் உள்ளத்தை அனுமதிக்கும் போது உன் பகைவரின் நகைப்புக்கு அவை உன்னை உள்ளாக்கும். அளவு மீறி உண்டு குடிப்பதில் களி கூறாதே. அதனால் ஏற்படும் செலவு உன்னை ஏழையாக மாற்றிவிடும். உன் பணப்பையில் ஒன்றும் இல்லாத போது கடன் வாங்கி விருந்துண்டு ஏழையாகாதே.